இன்றும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்று 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்து அறியும்படி இப்படி எழுதினேன் என்று பவுல் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாரியம். நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று. நாம் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கோம், எல்லாவற்றிலும் என்று ஒரு அழகான சத்தியத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உதாரணமாய் 8ஆம் வசனத்தின்படி எத்தனை பேர் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி. நம்முடைய அன்பை நம்முடைய கணவனுக்கு அல்லது நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு நாம் காண்பிக்கிறோமா என்று. நாம் என்ன சொல்லுகிறோம்? நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கீழ்ப்படுகிறேன், நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் அபிஷேகம் பெற்றவன். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஏதோ ஒரு 4 காரியங்களுக்காய் கீழ்ப்படுகிறவன் அல்ல. 10 கட்டளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 9க்கு நான் கீழ்ப்படுகிறேன், அப்படி அல்ல. 10 கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாதை. நாம் சொல்லுவோம், நான் நல்லவனாயிருக்கிறேன், அவனுக்கு நல்லவன், இவனுக்கு நல்லவன், எல்லாருக்கும் நான் நல்லவன். ஆனால் இங்கு உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி, நம்முடைய அன்பை நம்முடைய குடும்பத்துக்கே காண்பிக்க முடியவில்லை. நான் நீதிமானோ, நான் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்வதிலே நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவராய் இருக்கிறோம். நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கோம். பிசாசு அதை தான் செய்வான். நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப நல்லவன். மற்றவர்களை பார்த்து அவன் உன்னை காட்டிலும் எல்லாரும் குறைவுள்ளவர்கள், பக்தியற்றவர்கள் அல்லது பரிசுத்தவான்கள் அல்ல என்று. ஆனால் என் அன்பான சகோதரனை, சகோதரியை, வேதம் நமக்கு கற்றுக்கொடு. நீங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்காத பொழுது நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படியவில்லை என்பது அர்த்தமாகிறது. அன்பு காண்பிக்க வேண்டும். நல்லவனுக்கு காண்பிப்பேன், எனக்கு உதவி செய்கிறவர்களுக்கு காண்பிப்பேன். சிலர் பாருங்கள், தங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு எப்படி வேணுமானால் தங்களை அன்பை காண்பிப்பார்கள். அது நன்மையானாலும் காண்பிப்பார்கள், தீமையானாலும் காண்பிப்பார்கள். அதற்கு சொல்லுவார்கள், அவர்கள் எங்களுக்கு நன்மை செய்தார்கள், அவர்கள் எங்களுக்கு உதவி செய்தார்கள், அவர்கள் எங்களை காப்பாற்றினார்கள் என்று. அப்படியல்ல வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் உங்கள் அன்பு அவர்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்கு எதுவாய் இருக்க வேண்டும். அவர்கள் உயிர் வாழ்வதற்கு, அவர்கள் சுகமாயிருப்பதற்கு, அவர்கள் மகிழ்ந்திருப்பதற்கு நன்மையான அன்பை காண்பிக்க வேண்டும். பாருங்கள், ஒருவர் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பணத்தை எல்லாம் திருடி கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து அவன் சந்தோஷமாய் இருக்கிறான் என்று அல்ல. அன்பு என்று என்ன? கணவன் மனைவிக்கு நியாயமாய் காண்பிக்க வேண்டிய அன்பு, மனைவி கணவனுக்கு நியாயமாய் காண்பிக்க வேண்டிய அன்பு. அன்பை காண்பிப்பது போல நடிப்பது தவறு. அல்லது ஒரு சிலருக்கு அன்பை காண்பித்து ஒரு சிலருக்கு காண்பிப்பது தவறு என்று. அதனாலதான் வேதம் இங்கே கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று. எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். உன் சரீரத்திற்காக நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எனக்கு இப்படியெல்லாம் ஆசை இருக்குது, என் வாழ்க்கையில இப்படி ஒரு அம்பிஷன், என் வாழ்க்கையில அப்படி ஒரு நோக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அவை எல்லாம் எப்பொழுது? உன் வாழ்நாட்டில் நீ வாலிபனாய் இருக்கும் பொழுது, அல்லது நீ எல்லாவற்றையும் செய்ய திராணி இருக்கும் பொழுது. இப்பொழுது நான் இருக்கிறேன், எனக்கு 70 வயது ஆகிறது. இனி 70 வயதிலே எனக்கு ஒரு அம்பிஷன், ஃபுட்பால் அப்படி இருக்கணும், எப்படி இருக்கும், மிகப்பெரிய பிளேயர், இன்டர்நேஷனல் ஆக முடியாது. மை அம்பிஷன் ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்க முடியும்.
என்னுடைய வயதுக்கேற்றபடி, என்னுடைய உடல்நிலைக்கேற்றபடி, என் வாழ்க்கைக்கேற்றபடி நான் என் அம்பிஷனை நிறைவேற்ற முடியும் என்றால் முடியலாம். ஆனால் என்னால் முடியாத பொழுது, என்னுடைய வயது கடந்து நிற்கும் பொழுது, நான் சிறு வயதிலே வாலிப வயதிலே செய்ய வேண்டியவர்களை செய்ய வேண்டுமானால் முடியாத காரியம். அதனால்தான் நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதை ஆழமாய் பவுல் நமக்கு கற்றுத் தருகிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் காத்த தேவன் இன்னமும் உங்களை காத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாய், எல்லாருக்கிடத்திலும் நல்லவைகளுக்காக அன்பு பாராட்டுவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு அவர்களுக்கு நன்மை செய்கிறதா இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரை. இந்த 3 காரியங்கள் வாழ்க்கையில இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.